ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். நேஷ்னல் அவார்டு வின்னரான ஆக்டர் தனுஷ் தன்னோட நடிப்பு முத்திரையை பல படங்களில் பதிச்சிருக்காரு. காமெடியான ரோலாக இருந்தாலும் சரி, சீரியஸான ரோலாக இருந்தாலும், அடித்தடி ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை பதிச்சு தான் அவர் இது வரைக்கும் நடித்து நம்ம எல்லாரோடைய பாராட்டையும் பெற்றிருக்காரு. ரசிகர்களோட பாராட்டு மட்டும் இல்லை, நேஷ்னல் லெவலில் அவார்ட்ஸும் வாங்கி குவிச்சிருக்காரு. பவர் பாண்டி படத்தின் மூலமாக தன்னை ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தி கொண்ட தனுஷ் தன்னோட இரண்டாவது டைரக்டோரியல் வெஞ்சராக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த படம், அதாவது ராயன்ங்கிற இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி பிரதான பாத்திரத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. பொதுவாக ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர் ஆகி டைரக்டர் ஆகி ரோல் பிளேயும் பண்ணும்போது ப்ரோட்டகனிஸ்டாக தான் இருப்பார். முக்கியமான அந்த முகாந்திரம் மற்றும் அந்த ஃபோக்கஸ், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நியூக்ளியஸ் ஆஃப் தி பிளாட் எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து ஜீவனாடியாக இருப்பார். ஆனாக்க அப்படி இந்த படத்தில் தனுஷ் கண்டிப்பாக செயல்படலை. காஸ்டிங் ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் யூஎஸ்பின்னு கூட சொல்லலாம். சந்தீப் கிஷன் ஆகட்டும், காளிதாஸ் ஜெயராமன் ஆகட்டும், ரெண்டு பேருமே அவரோட எங்கர் பிரதர்ஸாக நடிச்சிருக்காங்க. ஜஷ்ரா விஜயன் வளர்ந்து வர ஒரு நடிகை தான். அவ்வளோ அபரிதமான ஒரு கரெக்டாக ஆப்டாக அவங்க மூணு பேரோட சிஸ்டர்ஸ். ஏன்னா இது பேசிக்கலி வந்து ஒரு 3 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். அவங்கள பற்றி சுற்றி பின்னப்பட்டுள்ள ஒரு கதை. அதில் தர்ஷா விஜயன் துர்காங்கிற கதாபாத்திரத்தில் அவங்களோட சிஸ்டராக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக அமெரிக்கையாக நடிச்சிருக்காங்க. அது தவிர செல்வராகவன், தனுஷோட எல்டர் பிரதர், அவரே ஒரு டைரக்டர். தனுஷ் ஆக்சுவலி ஆக்டராக அறிமுகப்படுத்தி பல பரிமாணங்கள் மூலமாக அவரை நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்தது அடிப்படையில் செல்வராகவன் தான். அவர் இந்த படத்தில் அவரும் ஒரு பிரதான பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா சமீப கால படங்களில் பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஸ்வாஷ் பக்லிங் ஆக்டராக வந்து அவனு கலக்கி ஒரு ஓவர் போட் போகிற அளவுக்கு தன்னோட நடிப்பு திறனை அவர் பிரகடனப்படுத்தி வந்தார். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் அளவாகவே நடிச்சிருக்கார். ஸோ கிரைம் சீனரியில் 2 பிக் ஷாட்ஸ். ஒன்று வந்து ஆக்டர் சரவணன் அந்த ரோலில் பண்ணியிருக்காரு, இன்னொன்று வந்து எஸ்.ஜே. சூர்யா. இந்த படத்தோட கதை அம்சம் என்னென்னா, தனுஷ் எல்டர் பிரதர், அவருக்கு கீழே 2 பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர். ஒரு குப்பம்னு சொல்ல முடியாது, ஒரு நெய்பர்ஹுட், ஒரு லொக்காலிட்டியில் மிடில் கிளாஸ் பீப்புளும் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புளும் புழங்குற ஒரு லொக்காலிட்டியில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட் மாதிரி வச்சு அவங்க நடத்திட்டுருக்காங்க. ரெண்டாவது தம்பி காளிதாஸ் ஜெயராம், அவர் மட்டும் வந்து காலேஜ் போகிறார் படிக்க. அவரோட எல்டர் பிரதான சந்தீப் கிஷன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வாய்ச்சோடால் பெருவழின்னு கூட சொல்லலாம். அவரோட வாய் மட்டும் நீளம் இல்லை, கையும் நீளம். அடிக்கடி ஏதாவது வம்பா வளர்த்துட்டு பிரச்சனையில் மாட்டிப்பார். தனுஷோட பெரிய அண்ணன் தான் போய் அவரை சால்வ் பண்ணி கூட்டிகிட்டு வருவார் வெளில, அவரை காப்பாற்றி. ஸோ இப்படி போயிட்டுருக்கிற கதை அம்சம். அதில் 2 தாதாக்கள் லோக்கலாக, ஒன்று வந்து சரவணன், இன்னொன்று வந்து எஸ்.ஏ. சூர்யா. இவங்க 2 பேரும் கிளாஷுன்னு பண்ணிக்கல, குவைட்டாக போகுது. இவங்களுக்குன்னு சில ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அவருக்குன்னு சில கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. 2 பேரும் அப்படி பேரலல் லைன் ட்ரா பண்ணி நடக்கும்போது ஒரு சின்ன ஒரு திருப்பம் ஏற்படுது. அந்த லொக்காலிட்டிக்கு பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக, சீனியர் போலீஸ் ஆஃபீஷியலாக போஸ்ட் பண்ணப்படுறாரு. அவருக்கும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேங்ஸ்டர் மேலே இவங்க 2 பேரும் எப்படி நைஸாக கொளுத்து போட்டு 2 பேரும் மோத வச்சு அது மூலமாக எப்படி தன்னோட ரெவெஞ்ச் அவர் பழி தீர்த்துக்கலாங்கிறதையும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் டைரெக்டாக மோதி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறத விட அவங்கள வந்து மோத விட்டால் ஈஸியாகிடுங்கிறது அவரோட கணிப்பை. அதுக்கான முயற்சியில் போகிறாரு. ஸோ இப்படி போகுது கதை அம்சம் முடிவு, கிளைமேக்ஸு மற்றெல்லாம் நம்ம பார்க்கும்போது ப்ரெடிக்டபிள் தான். ஆனாக்க தனுஷ் ஃபஸ்ட்டு டைட்டில், ஓப்பனிங் டைட்டில், அந்த ஃப்ரேம்லேருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்கும் ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு, வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக ஃப்ரேம்ஸை பேக் பண்ணி அதை வந்து கன்சீவ் பண்ணி கிராஃப்ட் பண்ணி மவுண்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பாராட்டுக்குரியவர் தான். அதாவது ஸ்டோரி டெல்லிங்கிறது ஒரு ஆர்ட். நிறைய கதை அம்சங்கள் இருக்கலாம். சில படங்கள் கூட பார்ப்போம், ஒரு வளர்ற நிலையில் ஒரு கதாசிரியர் இயக்குனராக ஆக முற்படும் போது பெரிய ப்ரொடியூசர்க்கெல்லாம் போய் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஆனால் அதுவே ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகி ஒரு படமாக உருவாகும் போது அந்த அளவுக்கு இம்பேக்ட் அதுக்கு தராது. அப்படி இல்லாமல் தான் கன்சீவ் பண்ண கிராஃப்ட் பண்ண கதையை அழகாக திரைக்கதை அமைச்சு அதை இயக்கவும் செஞ்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டோட்டலி பிரில்லியன்ட். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் பாணியில் போகுது.
செகண்ட் ஹாஃப் மேபி தனுஷ் வந்து ஆனால் நீங்கள் கொஞ்சம் டைரக்ட் பண்ணுங்கன்னு செல்வராமன்கிட்ட கொடுத்தாரான்னு கூட தோணுது. ஏன்னா அந்த புதுப்பேட்டை அது மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் நிறைய உள்ள காட்சிகள் முதலையும் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃபிஸ் கொஞ்சம் மிஸ்ஸிங். கிளைமேக்ஸ் போகும்போது நமக்கு ஓரளவுக்கு என்ன நடக்க போகுது எப்படி முடிய போகுதுன்னு தெரியுது. பட் சில இடங்களில் ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு தனுஷ். அதாவது பிட்ரையல், சொந்த பந்தங்களோ சொந்த அர்த்தம் வந்தால் கூட அதுலேயும் எப்படி பிரிவினை அதுக்குள்ளே எப்படி அவங்க போராடிக்கிறாங்க, எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்கிறதையும் ஒரு ஆங்கிள் டைமென்ஷனில் சொல்ல வந்திருக்காரு. இந்த படத்துக்கு மற்றொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட்டுகள்னு சொல்லணும். ஏஆர் ரஹ்மானோட மியூசிக், சாங்ஸ் ஓரளவுக்கு ஓகே, பேக்ரவுண்டை ப்ரில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி, நைட் எஃபெக்ட் ஆகட்டும், அந்த ஃப்ரீஸ் பண்ணி ஷார்ட்ஸை ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் கொண்டு போகிற விதமாகட்டும் அபாரம். அதே மாதிரி பிரசன்னா எடிட்டிங், கச்சிதமான எடிட்டிங். படம் நேரே ஒரு 145 மினிட்ஸ் போகுது, இருந்தாலும் போர் அடிக்காத அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு. அதுவும் எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஓப்பனிங் பிளாக்லேருந்து இன்டர்வல் பிளாக் வரைக்கும் அருமையாக போகுது படம். செகண்ட் ஹாஃபும் இருக்குது, பட் நாட் ஆஸ் குட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் குட் இனஃப். இன்னொன்று வந்து பீட்டர் ஹேனோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அருமையாக பண்ணிருக்காரு. அஃப்கோர்ஸ் டான்ஸ் மூமெண்ட்டில் பிரபுதேவாவும் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஸோ அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும்போது தான் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய டைரக்டருங்கிறத தனுஷ் மிக அழகாக 2வது தடவை பிரகடனப்படுத்திருக்காரு. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணோட்டமும் கருத்தோட்டமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.